வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் அதோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றியும் அதோட ரெகுலேஷன்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 20வது செஞ்சுரியில் தான் 20th செஞ்சுரியில் வந்து அரைஸ் ஆச்சு. ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க்ன்ற கான்செப்ட் வந்து இப்போ தான் ஏர்லியராக வந்து 20th செஞ்சுரியில் தான் வந்து இனோவேட் ஆச்சு. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க, சரியா? ரெகுலேட்டர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட், அந்த ரூல்னு சொல்ல முடியாது, ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஹெட். ஸோ அவங்க வந்து பொசிஷன் எடுத்து எந்த தப்புனாலும் ஒரு முடிவெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் லெவலில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி இருப்பாங்களா. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ பேங்க்ஸுக்கு வந்து அப்படி ஒரு இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோட ரெக்கமெண்டேஷன் கீழே கொண்டு வந்ததுன்னா ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் கீழே வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போதே வந்து ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனுக்கு கீழே வந்து ரெக்கமெண்டேஷனில் ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எது கீழே வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாச்சு, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னப்பா, அது எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அப்படின்ற ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த ஆக்டில் கொடுத்துருக்க ஸ்டாச்சுட்டரி பேசிஸாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாச்சுட்டரி பேசிஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ரூல்ஸு கீழே தான் வந்து அந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ரூல்ஸை வச்சு தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா April 1, 1935, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஆக்ட் ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ இந்த பேங்க் கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெகுலேட் தி இஷ்யூ ஆஃப் பேங்க் நோட்ஸ். ஸோ கரன்சி நோட்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு, அதோட ரெகுலேஷனை வந்து கையில் எடுத்துக்கிறதுக்கு, அது எப்பப்போ வந்து இஷ்யூ பண்ணணும், எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து கரன்சி நோட்ஸை வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து பண்ணுறதுக்காக வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ரிசர்வ்ஸ் வித் வியூ டு செக்யூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நோட்ஸை பிரிண்ட் பண்ண கரன்சி நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணிட முடியாது. அது ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸாக வந்து மாறிடும். ஸோ வந்து எவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம், எவ்வளோ வந்து நம்ம வந்து ரிசர்வ்ஸ் வச்சுருக்கணும், எவ்வளோ வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ யூஸ்வலாக அந்த கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா கரன்சி நோட் தான் வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எக்கனாமிக்கை வந்து ஒரு பாலம், எக்கனாமியோட ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கரன்சின்றது. ஸோ அந்த கரன்சியை டீல் பண்ணுறதுக்காக, கரன்சியோட ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, கரன்சியோட பேங்க் நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அதே மாதிரி டு ஆப்ரேட் த கிரெடிட் அண்ட் கரன்சி சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி டு இட்ஸ் அட்வான்ஸ். கிரெடிட் சிஸ்டம்னா யூஸ்வலாக வந்து அதே மாதிரி பணம் தான், அங்கேயும் ஒரு கிரெடிட் சிஸ்டம் வந்து டீல் ஆகும் கரன்சி. ஸோ ஒருத்தவங்ககிட்ட பணம் இருக்குது, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட சர்ப்ளஸ் இருக்கும், ஒருத்தவங்ககிட்ட ஷார்ட்டேஜ் இருக்கும், ஒருத்தவங்ககிட்ட எக்ஸஸ் இருக்கும், ஒருத்தவங்ககிட்ட வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸஸ் ஷார்ட்டேஜை வந்து கரெக்ட் பண்ணி அங்கே ஒரு கிரெடிட் சிஸ்டம் வந்து டீல் ஆகும். ஸோ வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறவங்க, எக்ஸஸாக இருக்கிறவங்க கிட்ட வந்து மணி வந்து அவைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரெடிட் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி அந்த கிரெடிட் சிஸ்டம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரன் ஆகிறதுக்காக வந்து முக்கியமாக வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் வந்தோன்னா இது எப்படி பிகின் ஆச்சுன்னா, பை டேக்கிங் ஓவர் ஃப்ரம் த கவர்மெண்ட் த ஃபங்க்ஷன் ஸோ ஃபார் பீங் பெர்ஃபார்ம்டு வித் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்து 1934க்கு முன்னாடி வந்து யாருனால வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்தப்பச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் கரன்சி அண்ட் ஃப்ரம் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதில் இருக்கிற கண்ட்ரோலர் ஆஃப் கரன்சி அப்படின்ற ஒரு யூனிட்டுக்கு தான் வந்து இந்த மேலே சொன்ன நான் வந்து ரீசன்ஸ் சொல்ல முடியாது, மேலே சொன்ன அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிகின் ஆச்சு. அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் கீழே கன்ஸ்டியூட் ஆகிட்டு இருந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாக்குள்ளே இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் கரன்சி. இவங்க வந்து பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, பேங்க் வந்து கரன்சி நோட்ஸ் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கிரெடிட் அண்ட் கரன்சி சிஸ்டம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதை கையகப்படுத்தி தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1934 வந்து சட்டம் இயற்றி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க வந்து
எக்ஸிஸ்டிங் வந்து கரன்சி ஆஃபீஸர்ஸ் வந்து கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், ரங்கூன், கராச்சி, லாகூர் அண்ட் கான்பூரில் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் இஷ்யூ டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இஷ்யூ டிபார்ட்மெண்ட்னா கரன்சி சப்ளைஸ் அண்ட் இஷ்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த கரன்சிஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட பிரான்ச்சஸ் ஆயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச்சஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஃபீஸஸ் ஆஃப் பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபீஸஸ் வந்து கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், டெல்லி, ரங்கூனில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிகின் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்காக வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்க்னா என்னென்னா பப்ளிக்கிட்ட வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதனால் ரன் ஆகக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்காக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் பேங்க் வந்து நேஷனலைஸ் ஆச்சு. 1949 வந்து நேஷனலைஸ் ஆச்சு. விச் எஃபெக்ட் ஃப்ரம் 1 January 1949 on the basis of Reserve Bank of India Transfer to Public Ownership Act 1948. ஸோ Transfer to Public Ownership Act 1948 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பப்ளிக் ஓனர்ஷிப் ஆக்ட்னா என்னென்னா கவர்மெண்ட் சைடு வந்து கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் ஷேர்ஸ் இப்போ வந்து ரூல் இருக்குது பார்த்தீங்களா, 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் பேங்க், கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் விஜயா பேங்க், ஸ்டேட் பேங்க், இதெல்லாம் வந்து 51% ஆஃப் ஷேர்ஸ்க்கு அதிகமாக வந்து கவர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 51% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்துகிறாங்க. 1948 வந்து ஆக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் டு பப்ளிக் ஓனர்ஷிப் ஆக்ட். அந்த ஆக்ட் படி 1949 வந்து பேங்க் வந்து நேஷனலைஸ் ஆக்கப்படுது. நேஷனலைஸ் ஆக்கப்பட்டு கவர்மெண்ட் கையில் வந்து ஒரு சூட்டபிள் காம்பன்சேஷனோட வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் ஷேர்ஸை வந்து பிரித்து கொடுத்துட்டு அவங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வருது. ஸோ வந்து அவங்க வந்து இன்செப்ஷன் மூலியமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அங்கேருந்து வந்து அவங்களோட பேங்கிங் இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைக்கோடி மக்களுக்கும் பேங்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ முக்கியமாக அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ப்ளே ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1949 தான் 1947 வந்து சுதந்திரம் கிடைக்குது. 1949 வந்து கவர்மெண்ட் வந்து 3 வருஷத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1948 வந்து ஏற்றி 1949 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வாங்குறாங்க. ஸோ வந்து அப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான எய்ம் என்ன, எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது. ஸோ அந்த என்டிவிஎஸ் டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரோடு போடுறது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, நம்ம நாடு வந்து நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு, மக்களாட்சி வந்து வந்திருக்கு, ஜனநாயகம் வந்திருக்கு. ஸோ வந்து மக்களுக்கு தேவைக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அடிப்படை உரிமைகள் வந்து அடிப்படை தேவைகள் வந்து செய்யறதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முக்கியமாக வந்து அந்த டெவலப்மெண்ட் அந்த ஃபினான்ஸ் டு கேட்டலைஸ் த டெவலப்மெண்ட். ஸோ வந்து அந்த டெவலப்மெண்ட் உருவாகிறதுக்கு வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஃபினான்ஸ்னு என்ன, பணம் தேவைப்படுது. யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு கேட்டலைஸ் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அந்த ஃபினான்ஸ் உதவியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கையில் எடுத்து பண்ணுது. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா வெறும் ஒரு பேங்க் மட்டும் இருந்தால் பார்த்தாது, ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அப்படி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து டெவலப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணுது, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணுது, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவை கிரியேட் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ வந்து டெவலப் பண்ணுது, நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டை வந்து கிரியேட் பண்ணுது, டிஸ்கவுண்டட் ஃபினான்ஸ் ஹவுசிங் ஆஃப் டிஎஃப்ஹெச்ஐ வந்து டிஸ்கவுண்டட் ஃபினான்ஸ் ஹவுசிங் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து ரெகுலேட்டர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நபார்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வந்து பெரிய ரெகுலேட்டர். அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து அதோடு நின்றாமல் வெறும் பேங்க் மட்டும் ரிசர்வ் பேங்க் மட்டும் போதும் அப்படின்னு நின்றாமல் அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஒரு அடிக்கலை வந்து நாட்டுது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனித்தனி பில்லரை வந்து கிரியேட் பண்ணி ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். ஒரு கண்ட்ரி வந்து இப்போ தான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கு, இப்போ தான் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பில்லர்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்களை வந்து அடுத்து வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லிபரலைசேஷன் வருது. லிபரலைசேஷன்னா ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் பில்லர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐயோட ஃபோக்கஸ் வந்து டக்குன்னு வந்து கோர் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா வந்து யூஸ்வலாக ஆர்பிஐன்றது ஒரு பேங்க் தான். அது என்ன தான் வந்து ஒரு ரெகுலேட்டராக இருந்தாலும் ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியாக இருந்தாலும் அது ஒரு பேங்க். அது வந்து தனித்தனியாக ஹவுஸ் ஃபினான்ஸுக்கு, தனித்தனியாக இன்சூரன்ஸுக்கு, அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு, அதேமாதிரி அக்ரிகல்ச்சருக்கு, இந்த மாதிரி தனித்தனி ஃபீல்டுக்கு வந்து தனித்தனியாக வந்து
அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஃபினான்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாலும் அதோட கோர் பேங்க் ஆக்டிவிட்டீஸை வந்து அதை வந்து பார்க்கணும். ஸோ வந்து அப்படியே வந்து லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது பேங்க்ஸ் ஃபோக்கஸ், ரிசர்வ் பேங்க் ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எதனால பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, பேங்க் சூப்பர்விஷன், ரெகுலேஷன், ஓவர்சீஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஆன் டு டெவலப்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், கேபிட்டல் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பேங்கிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே டக்குன்னு வந்து ஃபோக்கஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப டீப்பாக வந்து இந்த மாதிரி இந்த பேங்கிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆர்பிஐ வந்து நுழையுது. ஸோ ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் 1949 வந்து பேங்கிங் ரெகுலேஷனுக்கு ஆக்ட் கீழே வந்து ரெகுலேட் பண்ணுறது தான். அதே மாதிரி பேங்க்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதே மாதிரி பேங்க் அதோட பிரான்ச்சஸ்ஸு. ஸோ ஹோல் இந்தியாவில் இருக்கிற வந்து பேங்க்ஸ் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ, எத்தனை பேங்க்ஸ் இருக்கோ அந்த பேங்க்ஸோட அந்த பிரான்ச்சஸோட அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பேங்கிங் ரெகுலேட் ஆக்ட் 1949 கீழே வந்து இருக்கிற ரூல்ஸ் படி அவங்க நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணுறது தான். அதே மாதிரி அவங்க அந்த 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 ஆக்டின் கீழே சொல்லப்பட்டிருக்க பாலிசிஸ் வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்களா இல்லை பாலிசிஸை வயலேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து வந்து அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து ஆர்பிஐ. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க வந்து சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் பிளானிங் அண்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அர்பன் பேங்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு பவர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஆர்பிஐயோட ஒரு அனலைஸ். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேன். இதில் இருக்க ஆக்டெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.